ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு கேரள உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான விடுதி ஒன்றில் லட்சுமி மேனன் தரப்பிற்கும் ஆலுவாவைச் சேர்ந்த மென்பொறியாளர் அலியாஷா சலீம் தரப்பிற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காரில் சென்ற அலியாஷா சலீமை லட்சுமி மேனன் தரப்பினர் கடத்திச் சென்று சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. தாக்குதலில் படுகாயமடைந்த ஐடி ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் லட்சுமி மேனன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ரஞ்சித், அனீஷ், சோனா ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கிய கேரள உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் இதற்காக இந்திய ஒலிம்பிக் சங்கம் இன்னும் 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பிக்க உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டில் கடைசியாக இந்தியாவில் நடத்தப்பட்டது. வரும் 31ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்பதால் அதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். கிளாஸ்கோவில் நவம்பர் மாதம் கடைசி வாரம் நடைபெற இருக்கும் காமன்வெல்த் போட்டிக்கான பொதுக்குழு கூட்டத்தில் போட்டியை நடத்தும் நாடு தேர்வு செய்யப்பட உள்ளது. பட்ஜெட் விவகாரம் தொடர்பாக கனடா போட்டியை நடத்துவதில் இருந்து பின்வாங்கியுள்ளதால் இந்தியாவுக்கு போட்டியை நடத்தும் வாய்ப்பு கிடைக்க சாதகமான சூழ்நிலை உள்ளது. வரும் 2036 ஒலிம்பிக் போட்டியையும் நடத்த இந்தியா தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அகமதாபாத்தில் காமன்வெல்த் போட்டிகளை நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் 72 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் மீதான வழக்கு மதுரை கூடகோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்த பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் மதுரையில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது விஜயை பார்ப்பதற்காக ரேம்பாக் மேடை மீது ஏறியபோது அவரை பவுன்சர்கள் தூக்கி வீசிய காட்சிகள் வெளியாகின. தன்னை தூக்கி வீசியது தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரத்குமார் அளித்த புகாரை அடுத்து குன்னம் காவல் நிலையத்தில் விஜய், பவுன்சர்கள் உட்பட 10 பேர் மீது பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் திட்டுவது, தாக்குவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு குன்னம் காவல் நிலையத்திலிருந்து மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஆண்டுக்கு 25க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுக்கு ஆந்திரா மாவட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் மட்டுமே ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ளது. இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைய உள்ளது. இப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் 100 கோடி ரூபாய் செலவில் இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைய உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் கட்டுமான பணிகள் முடிந்து இங்கிருந்து 25க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்போது இன்னும் 1 வருஷம் 4 மாசம் அதான் எங்க டார்கெட். வெற்றிகளில் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வருஷம் ஒரு கடைசி 4th குவார்ட்டர் அந்த டைம்ல ராக்கெட் இங்கிருந்து அனுப்புவதற்கு நாங்கள் திட்டம் போட்டுருக்கோம். 3 மாதங்களுக்குள் ஒரு சிறிய ரக ராக்கெட் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே செம்மர கடத்தல்காரர்களை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது கோடாரை வீசி கொல்ல முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூவூர் தாசரப்பள்ளி சாலையில் உள்ள ஏரிக்கரை அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் சிலர் தப்பி ஓட முயற்சித்தனர். அவர்களை போலீசார் பிடிக்க முயற்சிக்கும் போது சிலர் கோடாரியை வீசியுள்ளனர். இதனையடுத்து ஐதராபாத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 52 செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்தனர். பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் செம்மரக்கட்டைகள் டெல்லிக்கு கடத்த முயற்சித்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து 5 நாட்களுக்குள் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யப்பட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது என்றும் இது தொடர்பாக கட்சிகளிடமிருந்து 53 உரிமை கோரல் அல்லது ஆட்சேபம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக 1,78,948 உரிமை கோரல் அல்லது ஆட்சேபங்கள் பெறப்பட்ட நிலையில் இதில் 20,702 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் தங்களின் உரிமை கோரல்களை ஆதார் நகலுடன் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற GCM கல்லூரி வளாகமே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் மார்பளவு தண்ணீரில் உடைமைகளோடு நடந்து செல்லும் காணொலி வெளியாகியுள்ளது.
விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டதை அடுத்து அக்கல்லூரி மூடப்பட்டது. திருத்துறைப்பூண்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் காதல் திருமணம் நடைபெற்றது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த சஞ்சய் குமார் என்பவருக்கும் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த அமிர்தா என்பவருக்கும் கல்லூரியில் படிக்கும் போது காதல் மலர்ந்துள்ளது. இதனையடுத்து இருவருக்கும் 8 முருகன் கோயிலில் திருமணம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் சஞ்சய் குமாரை அவரது பெற்றோர் கடத்திச் சென்றதாக பெண் வீட்டார் அளித்த புகாரின் பெயரில் அவரை போலீசார் மீட்டனர். இதன் பின்னர் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் திருமணம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலேயே முதலில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய நகரக்குழு அலுவலகத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறோம். தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் இளம் தம்பதியினர் புகார் மனு அளித்துள்ளனர். ஓசூர் பேருந்து நிலையம் முன்பாக உள்ள மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் பேரிங் மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மேம்பாலத்தில் கடந்த ஜூன் மாதம் விரிசல் ஏற்பட்ட நிலையில் பாலத்தின் மேல் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டது. பின்னர் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயர் தொழில்நுட்ப ஹைட்ராலிக் மூலம் பாலத்தின் தூண்களில் பொருத்தப்பட்டிருந்த பேரிங்குகளை அகற்றி புதிய பேரிங்குகள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணி 4 நாட்களில் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணாதான் இந்த டிராபிக் பாகலூர் ரோடா இருக்கட்டும், இந்த ஒசூர் ஃப்ளவர் கீழே இருக்கிற ரோடா இருக்கட்டும், டிராபிக் கண்ட்ரோல் ஆகும். இதை டிராபிக்னால மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சு இந்த 1 வீக்ல இருந்து மக்கள் கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுவாங்க. கடந்த 3 மாதங்களாக பெங்களூரு செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் விரைவில் மேம்பாலம் சீரமைக்கப்பட்டால் சிக்கல் தீரும் என மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சென்னையின் நீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலக்கப்படுவதாக புகார் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் தொழிற்சாலைகளை கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்காரு கால்வாயில் திருமழிசை குத்தம்பாக்கம் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செம்பரம்பாக்கம் ஏரியில் கலக்கிறது என்றும், செட்டிமேடு பகுதியில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் நீர்வரத்து கால்வாயில் லாரிகள் மூலம் கழிவுநீர் கொண்டு வந்து விடப்படுகிறது என்றும் அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர், காற்றம்பாக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்கோ தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அதோட கழிவுநீர்கள்லாம் இது மூலயமா தான் இங்கே வருது. மெயினாக அந்த செம்பரம்பாக்கத்தில் அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் இருக்கக்கூடிய ஓப்பனாக இருக்கிற பிளேஸை கரை போட்டு சரியாக தடுத்தா மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வு ஏற்படும். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்வரத்து கால்வாய்களை ஆய்வு செய்து கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் அலுவலகம் முழுவதும் சோதனை செய்தனர். இதேபோல் கோவையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து பாஸ்போர்ட் அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. அதன் பிறகு அவை வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மின்னஞ்சல் அனுப்பும் நபர் யார் என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு கேரளா எல்லையில் செங்கல் சிவபார்வதி கோயிலில் உள்ள 32 பாவனைகளை குறிக்கும் 32 விநாயகர் சிலைகளுக்கு 1008 தேங்காய்கள் கொண்டு அஷ்ட திரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் 1008 தேங்காய், எள், தேன், நெய், மாதுளை, அவல், பொரி, சர்க்கரை உட்பட அஷ்ட திரவியங்களால் நடைபெற்ற ஹோமத்தில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயில் அருகே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். லலிதா பரமேஸ்வரி நகரைச் சேர்ந்த சுமன் சங்கர் என்பவர் கடந்த 23ஆம் தேதி கோயிலின் வடக்கு வாசல் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றபோது இந்த திருட்டு நடந்துள்ளது. கள்ளச்சாவி போட்டு வண்டியை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் கோயில் மலைக்கு செல்ல விரைவில் லிப்ட் வசதி ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி குழந்தை வேலப்பர் கோயில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சக்கர விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சக்கரபாணி, குழந்தை வேலப்ப மலையில் உள்ள கோயில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும் என்றார். சில பேருக்கு நடப்பதற்கு சிரமமாக இருக்கு, லிப்ட் போட்டு செஞ்சிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கும் எல்லாருக்கும் அதுக்கு நிதி தேவைப்படுகிறது. அதெல்லாம் அரசாங்கத்திலிருந்து வாங்க முடியுமான்னு அது வாங்கிக்கலாம்.
கோவில்பட்டி புது கிராமத்தில் உள்ள சக்தி விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 1008 பால்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் பலர் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் வேடமணிந்து தேசிய கொடியுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் சக்தி விநாயகருக்கு பால் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருகே தடையை மீறி விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முயன்ற இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 40 பேரை போலீசார் கைது செய்தனர். குடைபாறைப்பட்டியில் கட்சிகள் சார்பாகவோ இந்து அமைப்புகள் சார்பாகவோ விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் குடைபாறைப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் 3 அடி விநாயகர் சிலையை வைத்து இந்து முன்னணியினர் வழிபாடு செய்து சிலையை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முற்பட்டனர். இதனையடுத்து சிலையை பறிமுதல் செய்த போலீசார் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 40 பேரை கைது செய்தனர். விழுப்புரம் அருகேயுள்ள விராட்டிக்குப்பம் செல்வா நகரில் ஆட்கள் வீட்டில் இருக்கும்போதே மாடிப்படியின் வழியாக புகுந்த கொள்ளையர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் தம்பதியர் வீட்டில் 20 சவரன் தங்க நகை மற்றும் 2 வைர நெக்லஸுகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். நிறைந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்த ஒரு பகுதி, அதுவும் டெட் எண்டாக இருக்கிற இந்த பகுதியில் யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. இதை போலீஸ் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேலம் அருகே நடிகர் சரவணன் தொடங்கியுள்ள சினிமா ஸ்டுடியோவை விஜய் சேதுபதி திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டிய வட்டக்காட்டில் நடிகர் சரவணன் சினிமா ஸ்டுடியோ திறப்பு விழா மற்றும் விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டிராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சினிமா ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது. 100 ஆண்டுகளை கடந்த குன்னூர் ரயில் நிலையம் பாரம்பரிய அம்சங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மறு வடிவமைப்பு செய்யப்படுகிறது. மலை ரயில் நிலையத்தின் மேற்கூரையை அகற்றி புதிய மேற்கூரையும் சுற்றுலா வாகனங்களை நிறுத்த தேவையான வசதிகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. யானை, புலி, கரடி, சிறுத்தை போன்றவை புடைப்பு சிற்பங்களாக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன விலங்குகளை கண்டு ரசிக்கக்கூடியதாகவும் அதே சமயம் தொட்டு உணர்ந்து அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த புடைப்பு சிற்பங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பயணிகளுமே சில சமயங்களில் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஊட்டியில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கிட்டு மொத்தமாக ஒவ்வொருக்கும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டு அதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் கூட பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வச்சு இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே கலரிங்கில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நல்லா தெரியும். தொட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரயில் நிலையத்தில் புதிய நுழைவாயில் அமைக்கும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அங்குள்ள கண்கவர் ஓவியங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து 5 நாட்களுக்குள் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யப்பட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது என்றும், இது தொடர்பாக கட்சிகளிடமிருந்து 53 உரிமை கோரல் அல்லது ஆட்சேபம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக 1,78,948 உரிமை கோரல் அல்லது ஆட்சேபங்கள் பெறப்பட்ட நிலையில் இதில் 20,702 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் தங்களின் உரிமை கோரல்களை ஆதார் நகலுடன் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் அருகே விநாயகர் சதுர்த்தியையொட்டி திருப்புரம்பியம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பிரளயம் காத்த விநாயகர் கோயிலில் விடிய விடிய சிறப்பு பூஜை நடைபெற்றது. இங்கு கடல் நுரை, சிப்பி, கிளிஞ்சல்கள் மூலம் விநாயகர் சிலை உருவானதாக கூறுகிறார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை விநாயகர் சதுர்த்தி நாளில் மட்டும் தேன் அபிஷேகம் நடத்தப்படும் என்பதால் பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு வழிபாடு செய்தனர்.
சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 9,390 ரூபாய்க்கும் சவரன் 75,120 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 75,240 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 9,405 ரூபாயாகும். வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து தெருநாய்களுக்கான கருத்தடை மற்றும் தடுப்பூசி நடவடிக்கைகளை தொடங்க டெல்லி அரசு முழு வீச்சில் தயாராகி வருகிறது. இதற்காக தலைநகர் முழுவதும் உள்ள 78 விலங்குகளுக்கான அரசு மருத்துவமனைகளில் 24 மருத்துவமனைகள் பிரத்யேக ரேபீஸ் தடுப்பூசி மையங்களாக மாற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெருநாய்கள் பிரச்சினையில் அரசு துறைகள், அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வலர்களை ஒன்றிணைத்து திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 2016 கணக்கெடுப்பின்படி டெல்லியில் சுமார் 8 லட்சம் தெருநாய்கள் இருந்ததாகவும் அந்த எண்ணிக்கை தற்போது மேலும் அதிகரித்திருக்கும் என்பதால் டெல்லி அரசு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரைவில் இது தொடர்பாக விரிவான வழிகாட்டுதல்களை டெல்லி அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் சமையல் எரிவாயுவை கையாள்வதில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 2025 ஜூலை வரை 1,33,520 டன் சமையல் எரிவாயுவை துறைமுகம் கையாண்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்ட 95,364 டன்னுடன் ஒப்பிடுகையில் 40.01% அதிகமாகும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சமையல் எரிவாயுவை கையாள்வதில் துறைமுகம் வலுவான முன்னேற்றத்தையும் ஆண்டுதோறும் நிலையான வளர்ச்சியையும் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சமையல் எரிவாயு செயல்பாடுகளும் துறைமுகத்தின் எண்ணெய் தளம் மூலமாகவே நடைபெறுகின்றன. வ.உ.சி. துறைமுகம் மொத்த திரவ சரக்குகளை கையாள்வதிலும் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.